வெல்கம் டு சிஸ்டர் அஃபிஷியல். இன்றைக்கி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி அந்த பதிவில் பார்க்க போகிறோம். பிஹெச்ஹெச் ஏஏஒய் இந்த வகையான ரேஷன் கார்டுகளை மத்திய அரசு ரத்து செய்து ஒரு அதிரடியான நடவடிக்கையை எடுத்திருக்காங்க. மத்திய அரசு இந்த நடவடிக்கையை எடுக்கிறதுக்கு என்ன காரணம், இந்த நடவடிக்கையை எடுத்ததுனால மத்திய அரசுக்கு என்ன பயன், மொத்தம் எவ்வளவு ரேஷன் அட்டைகளை ரத்து பண்ணியிருக்காங்க, இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். நாடு முழுவதும் ரேஷன் பொருட்களை விநியோகம் பண்ணும் பொழுது இந்த விநியோகம் வெளிப்படைத்தன்மையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக மத்திய அரசு இந்த அதிரடி நடவடிக்கையை எடுத்திருக்காங்க. இந்த நடவடிக்கையின்படி 2025ஆம் ஆண்டில் மட்டும் 41.41 லட்சம் போலி ரேஷன் அட்டைகளை அடையாளம் கண்டுபிடிச்சு அதை ரத்து பண்ணியிருக்கிறதா மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. பொது விநியோக திட்டத்தை டிஜிட்டல் முறைக்கு மாற்றினது தான் இந்த பெரிய நடவடிக்கை எடுப்பதற்கான முக்கிய காரணமாக அமைஞ்சிருக்குன்னு மத்திய உணவுத்துறை இணையமைச்சர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. அடிப்படையாக கொண்டுதான் ரேஷன் அட்டையோட ஆதார இணைக்கும் முயற்சியை மத்திய அரசு தீவிரமாக செயல்படுத்திட்டு வந்தாங்க. இந்த செயல்பாட்டின் பயனாக தற்போது 99.2% பயனாளர்கள் ரேஷன் கார்டோட ஆதார் அட்டையை இணைச்சிருக்காங்க. இணைத்ததுனால 98.75% விநியோகங்கள் டிஜிட்டல் முறையில் சரிபார்த்து உண்மையான பயனாளிகள் பயனடையுமாறு உருவாக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் கண்காணிப்பு முறையால் போலி மற்றும் தகுதியற்ற ரேஷன் அட்டைகளை எளிமையாக கண்டுபிடிக்க முடியுது. 2023ஆம் ஆண்டில் 41.99 லட்சம் போலி அட்டைகளை பண்ணியிருக்காங்க. 2024ஆம் ஆண்டில் 48.85 லட்சமாக உயர்ந்து உள்ளது. மேலும் இந்த 2025ல் 41.41 லட்சம் போலி அட்டைகளை நீக்கியிருக்காங்க. இந்தியாவில் மாநிலம் வாரியாக பார்க்கும் பொழுது ஹரியானா மாநிலத்தில் அதிகபட்சமாக 13.43 லட்சம் போலி ரேஷன் அட்டைகளை நீக்கியிருக்காங்க. இதனை தொடர்ந்து ராஜஸ்தானில் 6.5 லட்சம், உத்தரப்பிரதேசத்தில் 5.97 லட்சம், மேற்கு வங்காளத்தில் 3.74 லட்சம், மத்திய பிரதேசத்தில் 2.60 லட்சம் ரேஷன் அட்டைகளை கண்டறிந்து அதை நீக்கியிருக்காங்க. இந்த நடவடிக்கையினுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, அரசு வழங்கும் நலத்திட்டங்கள் உண்மையான பயனாளிகளுக்கு சென்றடைவதை உறுதி பண்ணுறதுக்காக தான் திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம். ரேஷன் அட்டைகள் தான் பல்வேறு நலத்திட்டங்களுக்கு முக்கியமான ஒரு ஆவணமாக பயன்படுத்தப்படுது. தமிழகத்தில் மட்டும் 2.26 கோடி ரேஷன் அட்டைகள் பயன்பாட்டில் இருந்துட்டு வருது. இந்த ரேஷன் அட்டைகள் மூலம் சுமார் 7.46 கோடி மக்கள் பயனடைஞ்சிட்டு வர்றாங்க. குடும்ப உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை அடிப்படையாக கொண்டுதான் வழங்கப்படும் பொருட்களின் அளவும் மாறுபடுகிறது. மத்திய அரசு இந்த நடவடிக்கை எடுப்பதற்காகத்தான் ரேஷன் அட்டையில் உள்ள அனைத்து பயனாளர்களும் அனைத்து உறுப்பினர்களும் இகேஒய்சி அப்டேட் பண்ணுறதுக்காக அறிவுறுத்தப்பட்டிருந்தாங்க. இன்னும் யாராவது இகேஒய்சி அப்டேட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அருகில் உள்ள ரேஷன் கடைக்கு சென்று உங்களுடைய கேஒய்சி அப்டேட் பண்ணிடுங்க. ரேஷன் அட்டையில் உள்ள ஒரு குடும்ப உறுப்பினர் அப்டேட் பண்ணினாலும் இந்த உறுப்பினருடைய பெயர் குடும்ப அட்டையிலிருந்து நீக்கிடுவாங்க. அட்டையில் உள்ள எல்லா குடும்ப உறுப்பினர்களும் கேஒய்சி அப்டேட் பண்ணலை அப்படின்னா அவங்களுடைய ரேஷன் கார்டை டோட்டலாக ரத்து பண்ணிடுவாங்க. இவ்வாறு கேஒய்சி அப்டேட் பண்ணாத ரேஷன் கார்டுகள் போலி ரேஷன் கார்டுகளாக அடையாளம் காணப்பட்டு ரத்து செய்யவும் படுகிறது. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மாதிரி திட்டங்களையும் அறிவிப்புகளையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ.